சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்கக்கூடிய 1-1 ரவுண்ட்ல இனியா அப்புறம் ஹரிஷ் இவங்க 2 பேருமே மோதுறாங்க. இதுல யாரு பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க? யாருக்கு கிரீன் சிக்னல் விழப்போகுது? யாருக்கு ரெட் சிக்னல் விழப்போகுது? அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அதுக்கான காரணம் ப்ரோமோல இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ்லாம் 2 பேரையும் பயங்கரமா அப்ளாஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ற மாதிரியும் 2 பேர் மேலயும் கிரீன் லைட் ரெட் லைட்னு மாறி மாறி விடுற மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப திக் நிமிடங்களா காமிக்கப்பட்டிருக்கு. இந்த 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, கிரீன் சிக்னல் விழக்கூடியவங்க செமிஃபைனல் மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிடுவாங்க. ரெட் சிக்னல் விழக்கூடியவங்க ஒருவேளை டேஞ்சர் ஜோன் போகலாம். அங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருந்தா அவங்க எலிமினேட் ஆக கூட சான்சஸ் இருக்கு. அப்படிதான் இந்த 1-on-1 ரவுண்ட டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரமும் இனியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக அவங்களோட அம்மா தேவயானி சரிகமபா செட்டுக்கு வராங்க. ஜட்ஜஸ் இனியாவை பாராட்டதை பார்த்துட்டு ரொம்ப மெய்மறந்து அழுகுறாங்க. அதே சமயம் ஒரு சில வாரங்கள் ஜட்ஜஸ் இனியாவோட பாட்டுல கரெக்ஷன் சொல்லும் போது கூட அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவயானி அவங்க தன்னோட மகள் இனியா 1-on-1 ரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஹரிஷை விட ரொம்ப சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது மூலயமா அவங்களுக்கு அந்த ரெட் சிக்னல் விழுந்து அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போகும்போது அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஒரு பக்கம் இனியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு வாரமும் ரசிகர்கள் இனியாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இனியாவை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. இனியா கொஞ்சம் மாடரேட்டா பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரிவ்யூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த 1-on-1 ரவுண்ட்ல ஹரிஷை காம்படேட் பண்ற மாதிரி இவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு இந்த கிரீன் சிக்னல் அப்படிங்கிறது கிடைச்சி இவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். சரிகமபால கடந்த 2 வாரங்களா எலிமினேஷன் வைக்கல. கண்டிப்பா இந்த 1-on-1 ரவுண்ட்ல கட்டாயம் ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை இருக்கக்கூடிய எலிமினேஷன்ல இனியா ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, தேவயானி அதை பார்த்துட்டு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கார்த்தி நடிப்புல வெளியான ஒரு மெகா ஹிட் திரைப்படம் தான் கைதி. அந்த திரைப்படம் இப்போ மலேசியால அப்படியே ரீமேக் ஆக போகுதாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கார்த்தி நரேன்னு சொல்லி எல்சியில உருவான திரைப்படம் தான் கைதி. அதுக்கப்புறம் வந்த விக்ரம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிடைச்சாலும் இந்த படம் ஹைப்பே இல்லாம மாபெரும் சாதனையை படைச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் கைதி 2க்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் லோகேஷ் கனகராஜ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் கைதி படத்துக்கு பல நாடுகள்ல அங்கீகாரமும் கிடைச்சு வந்துட்டு இருக்குதாம். அதோட ஒரு பகுதியா மலேசியால இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹீரோவை வச்சு தமிழ்ல எடுக்கப்பட்ட கைதி படத்தை மலேசியால ரீமேக் பண்றாராம். இந்த படத்துக்கு பந்துவான் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.